உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டிக்கிட்ட பாருங்கள், நம்ம நிறையா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த காலத்துலலாம் எப்படி சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாட்டி இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. சொல்லுங்க பாட்டி, அந்த காலத்துலலாம் எப்படி சாப்பாடு எடுத்துக்குவீங்க சொல்லுங்கள். அந்த காலத்தில் சோளம் ஊற்றி போட்டு கம்பு இடிச்சு போட்டு சோறு கொண்டு வருவோம். சோறு தாத்தா ஏற்ற கட்டி இறப்பாரு. ஒரு பில்லு இருக்காது, கூடு இருக்காது, ரோஸாக இருந்தது பாரு, பில்லா கிடக்குது. என்ன பண்ணுறது, ஆளும் சிக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாமே ஆளும் வர மாட்டேங்குது. யார் வரா, என்னாலே முடியல. நானும் நல்லா இருந்தால் நல்லா செதுக்கி எடுத்துருவேன். நல்லா இருந்தால் செதுக்கி எடுத்துருவீங்க. என்னால் முடியல. அண்ணனும் இப்படி போய் படுத்துக்கிட்டேன். அண்ணாவும் அப்புறம் அது பிண்டியெல்லாம் ஆறு வெட்டுறது. ஆமாம், ஆளு வர மாட்டேங்குது. ஆமாம். நீங்கள் அப்போல்லாம் என்ன சமைச்சு சாப்பிடுவீங்க? அப்போலாம் சோளம் கம்பு இடிச்சு போட்டு குழம்பு வச்சு அப்போலாம் ராந்தலை பிடிச்சிக்கிட்டு தேய்ச்சி கொத்துவோம். கரண்டெல்லாம் இருக்காத பட்டி அப்போ? கரண்டெல்லாம் இல்லை. ஆஹா. ராந்தலை வச்சுக்கிட்டு தான் கொத்துவோம். ஓஹோ. கரண்டு அண்ணன் கொஞ்சம் பெரியவனா அப்போ தான் கரண்டு எத்தனை வருஷம் ஆகுது வந்து? நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ இருந்து எத்தனை வருஷம் கண்டு கரண்டு வந்தது? எனக்கு 30 வருஷம் ஆச்சு தான் கரண்டு வந்து. எத்தனை வருஷத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 19லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் 30 வருஷம் ஆனப்போ தான் கரண்டு வந்ததுங்களா பாட்டி? ஓஹோ. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே அண்ணன். அண்ணா, பொண்ணு இல்லைங்களா? ஓஹோ, சரி பாட்டி. அண்ணனுக்கு தான் பொண்ணு ஒரு பையன். சரிங்க. இப்போ நீங்கள் அண்ணன் கூட தான் இருக்கீங்களா? அண்ணன் கூட தான் இருக்கீங்க. ஓகே பாட்டி. அப்போல்லாம் கரண்டே இருக்காது. அப்போல்லாம் கரண்டே இல்லை. கரண்டு விளக்கு வச்சுட்டு தான் சமைக்கிறது, வேலை செய்யுது, எல்லாமே பண்ணுவீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைனாவே ஃபேன் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கரண்ட் இல்லைன்னா ஃபேன் இல்லை, ரொம்ப கப்பன்னு இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், எத்தனை 10-15 வருஷமாக கரண்ட் இல்லாமையே சமையல் செஞ்சுருக்கீங்க. 8 மணிக்கு அங்கே வேட்டாம்பாடியிலேருந்து வந்து இங்கே தண்ணி கொண்டு போவேன். வேட்டாம்பாடியிலேருந்து வந்து தண்ணி இல்லை. இங்கே வந்து கிணத்துல சேர்ந்தி கரண்ட் இல்லை, தண்ணி வாளி விட்டு சேர்ந்தி கொண்டு போவேன். அப்போ தண்ணியெல்லாம் அந்த மாதிரி எடுத்து கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்படங்காட்டி தான் எல்லாமே காடு தோட்டமெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க அண்ணாவுக்கு. தாத்தா கீழே வச்சுருந்தது தான் நான் வாங்குவேன். தாத்தா எத்தனை வருஷம் ஆகுது இறந்து? தாத்தா செத்து